கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வார விடுமுறை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பேச்சிப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 500 கன அடிக்கு மேல் உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் திருப்பரப்பு அருவியில் கடந்த 9 நாட்களாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது வெள்ளம் சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அருவியில் குடும்பத்தோடு நீராடியும் நீச்சல் குளத்தில் குளித்தும் மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரித்ததன் எதிரொலியாக காவிரி கரையோர மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் அதிகப்படியாக திறந்துவிடப்படுவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கரையோரம் வசிக்கும் மக்களின் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததை அடுத்து அவற்றை ஆய்வு செய்த அதிகாரிகள் மக்களை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கும் அரசு பள்ளி மற்றும் 3 தனியார் மண்டபங்களில் தங்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.